வணக்கம். ரங்கநாயகி அம்மா, நீங்க ரொம்ப நல்லா நன்றிம்மா. உங்கள் ஓட்டு வாழ்க. ரங்கநாயகி அம்மா வாழ்க. உங்க ஓட்டு நமது சின்னம் ரங்கநாயகி. ரங்கநாயகி. எவன்டா இவன்? யாரா இவன்? நமக்கு ஏத்த பீஸ் இதுங்க தான். ஓ, பணத்தை கொடுத்தா எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாமா? யாரா இவன்? என்ன விலைக்கு வாங்க முடியுமாயா? அண்ணே அண்ணே முடியவே முடியாது. டேய் கவுன்சிலா அண்ணே, உன்னை எல்லாம் விலைக்கு வாங்க முடியுமாண்ணே? நீ எவ்வளவு பெரிய ஆளு? இருண்ணே, வாண்ணே வாண்ணே வாண்ணே. நல்லா கவுன்சிடுங்க. அட வாண்ணே, சொல்றேன்ல. வாண்ணே வாண்ணே. ரங்கநாயகி அம்மா வாழ்க. நமது வெற்றி வேட்பாளர் வாழ்க. நமது சின்னம் சின்னம். வா வா வா. நீயே கூட்டிட்டு போற. அட இருண்ணே. அண்ணே இப்ப பாரு. இரு. என்ன எடுக்கலாம்? இங்க பாருப்பா, நான் காசெல்லாம் வாங்க மாட்டேன். உனக்கு போய் காசு கொடுப்பேன். எனக்காக வாங்கி வச்சது இந்தானே. தெய்வமே, இது வெறும் அன்பளிப்பு தான். சரியா? உள்ள வச்சுக்கோ பத்திரமா. வைக்கிறேன். வச்சுக்கோ. தலைவா, நீ போ தலைவா. நான் இப்ப வந்து எப்படி ஓட்டு கேக்குறேன்னு பாரு. உன் ஓட்டு யாருக்கு? கிணறு சின்னத்துக்கு. சத்தமா சொல்லு. கிணறு சின்னத்துக்கு. திரும்ப சொல்லு. கிணத்துக்கு தான். ஓகே ஓகே. இப்ப நான் போறேன், நீ வா. என்ன? நீ போ தலைவா, நான் பின்னாடியே வரேன். நமது சின்னம் நமது சின்னம் ரங்கநாயகி அம்மா வெற்றி வேட்பாளர். டேய் நிறுத்த நிறுத்த. இனிமே நான் தான் சொல்லுவேன். அம்மா ரங்கநாயகி அம்மா, உங்களை கும்பிடுறேம்மா, கும்பிடுறேன். நமது சின்னம் கிணறு. நமது ஓட்டு ரங்கநாயகி அம்மாவுக்கு. நமது சின்னம் நமது சின்னம் கிணறு சின்னம். நமது சின்னம் கிணறு சின்னம். கிணறு சின்னம். நமது சின்னம் கிணறு சின்னம். ரங்கநாயகி அம்மா வாழ்க. ரங்கநாயகி அம்மா வாழ்க. ரங்கநாயகி அம்மா வாழ்க. ஏ குட்டி பையன், உன் அத்தைய பாருடா, எவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு. இங்க பாரு, நீதான் அவ டென்ஷனை குறைக்கணும். இங்க பாரு சக்தி, உன் மருமகனை பாரு. உன் மனசுல இருக்க கோவம் எல்லாம் பறந்து போயிடும். அண்ணி, குழந்தை தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவனை தொட்டில போடுங்க. நீ வந்ததுல இருந்து யார்கிட்டயும் பேசாம இருக்கியே, அதான் குழந்தைய தூக்கிட்டு வந்து காமிச்சேன். எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல அண்ணி. நம்ம ஊர்க்காரங்களை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கை நீட்டி பணத்தை வாங்கினதும் எல்லாரும் ஈஸியா மனச மாத்திக்கிட்டாங்களே, அது எப்படின்னு புரியாம தான் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பணத்தை பார்த்தா பொண்ணும் கூட வாய பொழக்கணும் சொல்வாங்களே, அப்படி இருக்கும்போது உயிரோட இருக்கிற மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? மாறதானே செய்வாங்க. எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது யமுனா. நேர்மையா இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. நேர் வழியில போறவங்க ஜெயிக்கிறது இல்லையம்மா, குறுக்கு வழியில போறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதே இந்த வாட்டி எல்லாத்தையுமே மாத்தணும். பணத்தை கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டினாலும் ஜெயிக்க முடியாதுன்னு நாம நிரூபிச்சு காட்டணும். வெற்றி தம்பி இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காத சக்தி. அம்மா, நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வெற்றி தம்பி பணம் கொடுத்துட்டு இருக்காரு.
அவர் பணம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால மீனாட்சி அம்மா ஜெயிக்கிறது கஷ்டம். கிரி, இந்த வீட்ல இருந்து ஒரு அம்மா வந்து நிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு போய் இந்த நோட்டீஸ் குடுறா. அம்மாவா? யார சொல்றேனே? டேய், முட்டை கண்ணை வச்சிட்டு நிக்கிறா பாருடா, அவளதான்டா சொல்றேன். போடா போய் குடு போ. அண்ணியவா? ஓகேண்ணே, எல்லாருக்கும் கொடுத்துறேன். இந்தாங்க, மறக்காம ஓட்டு போடுங்க. இந்தாங்க, நீங்க ஓட்டு போடுங்க. நமது வேட்பாளர் ரங்கநாயகி அம்மாவுக்கு. இந்தாங்க, நீங்க புடிங்க. அம்மா, அண்ணே, எங்க அம்மாக்கு தான் ஓட்டு போடணும், சரிங்களா? அப்புறம் பையன் எப்படி இருக்கான்? உங்க வீட்ல இருக்கிற அத்தனை ஓட்டும் எங்க அம்மாக்கு தான் போடணும். இந்தாங்க வச்சுக்கோங்க. வேணாமா? அண்ணி இந்தாங்க. ஆனா இந்தாங்க நீ, நமக்குள்ள என்ன? அண்ணே, அன்னைக்கு வெறும் நோட்டீஸ் மட்டும் தானே கொடுத்துருக்கான், பணம் எதுவும் கொடுக்கலையா? என்னண்ணே நீ? டேய், அவங்க கேக்கட்டும்டா, நான் குடுக்குறேன். இவங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்குடா கொடுக்க போறேன்? எவ்வளவு வேணும்னு கேட்டு சொல்லு, அள்ளி குடுக்குறேன்டா. அண்ணே, அண்ணி வேற ஐஏஎஸ் எல்லாம் படிக்கிறாங்க, அதுக்கு பணம் கொடுங்க, அன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. என்ன நீ? அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி கையில வச்சிருக்கிற நோட்டீஸ படிச்சு பார்த்துட்டு எங்க அம்மாவுக்கு ஓட்டு போடுவோன்னு சொல்லிட்டோம், அடுத்த நிமிஷம் பணமழையா கொட்டுறேன். அவ்வளவுதான். அண்ணி படிச்சு பாருங்க. நீ